ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தால் கூட செல்வர் இறையாட்சிக்கு உள்ளால் புக முடியாது என்று. அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், எருசலேம் ஆலயங்களில் பல்வேறு வாயில்கள் இருக்கும், நுழைவு வாயில்கள். அந்த நுழைவு வாயில்கள் வழியாக ஒட்டகத்தை அவர்கள் கூட்டிக் கொண்டு வர வேண்டுமென்றால், அந்த ஒட்டகங்கள் ஏற்றி வருகின்ற அந்த சுமைகள் அனைத்தையுமே அவர்கள் இறக்கி வைக்க வேண்டும் முதலில். இரண்டாவது, இறக்கி வைத்த பிறகு அந்த ஒட்டகமானது தனது தலையை வணங்கி அது குறுகலாகத்தான் அந்த வாயிலின் வழியாக நுழைந்து வர முடியும். ஆனால் செல்வம் படைத்தவர்கள் செல்வம் என்ற பற்றை நாம் சுமந்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிகாரம் என்ற பற்றை, பேராசை என்ற பற்றுகளை சுமந்து கொண்டு வாழும்போது, நாம் இறையரசுக்குள் நுழைய முயற்சிக்கும் போது அது நமக்கு தடையாக இருக்கும். நாம் செல்வந்தராக வாழ்வதில் குறையில்லை. ஆனால் கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடிப்பதை விட அவருக்கு அதிகமாக அவர் படைத்த அந்த செல்வத்தின் மீது நாம் பற்று கொண்டு வாழும்போது நமக்கு இறையரசு பார தூரத்தில் இருக்கிறது என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை.